ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளான பூரிக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 பூண்டு, கேப்சிகம் இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 பல்லு பூண்டை தோல் உரித்து இடித்து வச்சுக்கலாம். இடிச்சிட்டதுக்கப்புறம் குக்கரில் 2 உருளைக்கிழங்கு, அதாவது ஆலு, அதை என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆக கட் பண்ணி ஒரு 3 விசில் இல்லாட்டி 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் கடுகு, சீரகம், கடுகும் சீரகமும் பொரியட்டும். இது முழுக்க குழந்தைங்க சாப்பிடலாம். ஏன்னா பச்சை மிளகா சேர்க்க போகிறது கிடையாது நம்ம, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூண்டையும் எடுத்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பூண்டையும் போட்டுடுவோம். பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கி விட்டுருவோம். கூடவே கருவேப்பிலை ஒரு 4. இந்த பூரிக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பூரிக்கு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நாங்கள் சப்பாத்திக்கும் சேர்ந்து சாப்பிக்கலாம். முழுக்க கிட்ஸுக்காக தான். இது காரமே இருக்காது, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. அடுத்து நறுக்கி வச்ச 2 வெங்காயம், சின்ன வெங்காயம்தான், சின்ன சைஸ் வெங்காயம்தான். அதையும் இப்போது நல்லா வதக்கிடுவோம். இது வதக்கும் போது ரொம்பவும் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடாதீங்க. ஏன்னா அந்த பூரிக்கிழங்கோட கலர்ஸ் அது மாறி போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஏதாவதுனா பொன்னிறமாக வதங்கக்கூடாது, லேசாக வதங்கினா போதும். அதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம், நான் ஒரு கேப்சிகமில் 1/4 பகுதி தான் போட்டேன். ஸோ அந்த கேப்சிகமும் நல்லா வதங்கட்டும். இப்போது கேப்சிகமும் வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள், அப்புறமே ஒரு 2-3 சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றணும். எனக்கு கண் அளவே தெரியும், ஸோ அதனால் மெஷர்மெண்ட் கப்லாம் இல்லை, அப்படியே ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. 2 உருளைக்கிழங்குக்கு 2 கப் தண்ணி போதுமானது. 2 கப்புன்னா பெரிய கப் கிடையாது, கொஞ்சமாக. நான் உப்பு டேஸ்ட் பார்த்தேன். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஸோ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஏற்கனவே உருளைக்கிழங்கு அரைவேக்காடில் தான் இருக்கும். ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தண்ணி லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுவேன்னா நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் அந்த தொக்கு மசாலா மாதிரி செம்மையாக கிடைக்கும். திரும்பியும் மூடி ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு நல்லா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். அது பாருங்கள், தண்ணி கூட லேசாக வத்திடுச்சு, லேசான தண்ணி தான் இருக்குது. ஸோ சப்பாத்தின்னு இல்லை, பூரிக்கு நாங்கள் பூரியை பெரும்பாலும் செய்ய மாட்டோம். ஸோ சப்பாத்தி தான். ஸோ பிள்ளைங்களும் அதான் லைக் பண்ணுவாங்க. ஸோ இதில் காரமே இருக்காது. ஸோ கேப்சிகமனோட காரம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சப்பாத்திக்கு நான் யூஸ் பண்ணினேன். என் பிள்ளைங்களும் குட்டி குழந்தையாக இருக்கும்போது பச்சை மிளகாவை எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பூரிக்கிழங்கு முக்கால்வாசி சாப்பிட மாட்டாள், வெறும் சப்பாத்தியே சாப்பிட்ருவா. ஸோ இந்த மாதிரி செஞ்சதுலேருந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த பூரிக்கிழங்கே கொடுங்கம்மா, காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நீங்களுமே உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே சத்தானது தான்.
ஸோ நாங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த பூரி மசாலாவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.